நடைபெறும் நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு வருங்கால முதல்வர் என்று போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் போஸ்டர் விவகாரம் தொடர்பாக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் விளக்கம் அளித்துள்ளார். வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் பொதுக்குழு கூட்டம் நண்பகல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றுவது, விஜயின் அடுத்த கட்ட திட்டம், பூத் கமிட்டி மாநாடு தேதி உள்ளிட்டவை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பொதுக்குழு தொடங்க இருப்பதை முன்னிட்டு காலை 6 மணி முதலே நிர்வாகிகள் வர தொடங்கிய நிலையில் கட்சி தலைவர் விஜயை வரவேற்கும் விதமாக பல இடங்களிலும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. வெற்றி தலைவரே என்றும் வருங்கால முதல்வரே என்று கட்சி நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டத்திற்காக சென்னை ECR சாலைகளில் அடிக்கப்பட்டிருந்த போஸ்டர்களில் வருங்கால முதலமைச்சர் என பொதுச் செயலாளர் ஆனந்த் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் பெயரில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் இருக்கும்போது பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு வருங்கால முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கு வந்துள்ள ECR சரவணன் போஸ்டர் விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அந்த போஸ்டருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறும் சரவணன், சிலர் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், வேறு கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இதை செய்து இருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். 30 ஆண்டுகளாக தான் விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தற்போது கட்சியில் இருந்து வருவதாகவும், இது போன்ற ஒரு செயலில் தான் ஈடுபடவில்லை, முதுகில் குத்தும் வகையில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்றும் கூறி முடித்துள்ளார் சரவணன்.